இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் சிடி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கும் பொங்கல் பரிசை அறிவித்தது தமிழக அரசு. தமிழர்களுக்காக பாடுபடுவதாக கூறிக்கொள்ளும் திமுக அரசு தமிழர்களுக்கு பொங்கல் பரிசு கூட வழங்க மறுக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். தமிழருக்காக வாழுகிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம், தமிழினம் காக்க நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர இன்றைக்கு பொங்கல் பரிசு தமிழர்களுக்கு இல்லை என்று சொன்னால் இதைவிட வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று எதுவும் இருக்க இயலாது. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு இபிஎஸ் கண்டனம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். தமிழக அரசை குறை கூற ஒரே பொய்யை அரைத்து மக்களை ஏய்க்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில். திமுக ஆட்சிக்கு வந்த பின் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மதுரையில் வெள்ளிக்கிழமை தொடங்கும் பாஜகவின் நீதி பேரணிக்கு காவல்துறை அனுமதி அளிக்கும் என நம்புவதாக பேட்டி. மதுவும் போதை பழக்கமும் தான் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்க காரணம். பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது குறித்து நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும். குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். குறிப்பா யார் அந்த சார்னு எதிர்கட்சியினர்லாம் நிறைய அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் வாட்ஸ்அப் பதிவுகளை ஆய்வு செய்ய சிறப்பு புலனாய்வு குழு. மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை. அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்க போவதாக எங்கு பேசினேன்? என்ன விஷயம் என்று அறியாமலேயே கண்டன அறிக்கை வெளியிடுவதா என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி. எங்காச்சும் தவறு தான் இது தவறாக இருக்குது என்று என்ற கேளுங்க, ரீசெக் பண்ணுங்க. நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்க கண்டனம் தெரிவிங்க. விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரமா ஏன் அதுல ஜம்பின் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்கு அது. ஸோ இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்கள் தான் சேர்த்து சொல்வது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ராஜபாளையத்தில் தையலகத்தில் வேலை பார்த்த காவல் அதிகாரியின் மனைவியிடம் நகை பறிப்பு.
பட்ட பகலில் ஹெல்மெட் அணிந்து வந்து துணிகர செயலில் ஈடுபட்ட திருடன். பந்தவாசி அருகே ஊராட்சி மன்ற விழாவுக்கு வந்த தூய்மை பணியாளர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு. ஊழியர்களின் சேவையை பாராட்டி பரிசளித்து பதவிக்கால நிறைவை கொண்டாடிய ஊராட்சி மன்ற தலைவர். கற்பகம்மாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 5000 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக உயர்வு. பாசனத்திற்கு தண்ணீர் தேவை அதிகரித்ததால் நீர் திறப்பு அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பெண் கொலை. டீ மாஸ்டரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. லடாக்கையும் காஷ்மீரையும் இணைக்கும் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. வாகனங்களை மூடும் அளவுக்கு பனிப்பொழிவு உள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 2024ஆம் ஆண்டு 1365 கோடி ரூபாய் உண்டியல் வசூல். ஓராண்டில் 2,55,00,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம். நியூ ஆர்லியன்ஸ் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம். துயரத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு வலிமையும் ஆறுதலும் கிடைக்கட்டும் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. செஸ் உலக சாம்பியன் குகேஷ், ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மனு பாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது. மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த மனிஷா ராமதாஸ், துளசிமணி முருகேசன், நித்யஸ்ரீ உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. 3 துரோணாச்சாரியார் விருதை அறிவித்தது மத்திய அரசு. கேல் ரத்னா விருது அறிவித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த தமிழக வீரர் குகேஷ். விருது தமக்கு மேலும் ஊக்கமளிப்பதாக பேட்டி. I would like to thank the Government of India, Honorable Prime Minister Narendra Modi ji and Honorable Sports Minister for their recognition. கனவை விடாமல் துரத்தினால் வெற்றி நிச்சயம் என அர்ஜுனா விருது வென்ற துளசிமதி பேட்டி. அர்ஜுனா விருது கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்ததாக மனிஷா ராமதாஸ் மகிழ்ச்சி. விளையாட்டுத் துறையில் சாதனை படைப்போரின் எண்ணிக்கை உயர வேண்டும். கேல் ரத்னா, அர்ஜுனா விருது வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியிலிருந்து ரோஹித் சர்மா விலகுவதாக தகவல். புதிய கேப்டனாக பும்ரா நியமனம். ட்ரோன் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சியை கையாளும் சீன ஆராய்ச்சி குழு. ஒற்றை கணினி மூலம் 10,000க்கும் அதிகமான ட்ரோன்களை இயக்கி சோதனை. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட இயக்குனர் சிதம்பரத்தின் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு வெளியீடு. ஆவேசம் பட இயக்குனர் ஜித்து மாதவன் கதையில் படம் உருவாக உள்ளதால் எகிரச் செய்யும் எதிர்பார்ப்பு.
சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா வரும் 13ஆம் தேதி தொடக்கம். கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்ததையே ஆண்ட பரம்பரை என்று கூறியதாக அமைச்சர் மூர்த்தி விளக்கம். தவறான தகவலை எடிட் செய்து பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கி தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது பர்பஸாக அதுவும் என்னைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு. என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்தது மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விதவிதமான சிற்பங்கள், அலங்கார வளைவுகளை கண்டு ரசிக்க மக்கள் ஆர்வம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.